ஜாலுகா என்கிற அறிவியலுடைய பேராசிரியர் எனது ஆசிரிய தந்தை ஜமான் முகமது அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையுள்ள நிர்வாக பெருமக்களே, இந்த விழாவிற்கு சிறப்புரை ஆற்றி வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய என்னுடைய அருமையான நண்பர், தமிழகத்தின் தாய் கல்லூரியார் அல் பாக்கியாத்து சாலிகா அரபு கல்லூரியிலே நானும் அவர்களும் 3 ஆண்டுகள் ஒரே காலத்திலே நாங்கள் பயின்றோம். மௌலவி அப்துல் ரஹீம் ஃபாசில் பாக்வி ஹதரத் அவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு தரப்பட்ட 5 அல்லது 10 நிமிடத்தில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பட்டமளிப்பு விழா, எல்லாருமே கல்வி சம்பந்தமாக பேசுவார்கள். நான் கொஞ்சம் வித்தியாசமாக வரக்கூடிய ரமலான் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை மாத்திரம் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். முந்தைய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போன்று நாம் கவலைப்படக்கூடாது, நம்மளுக்கு மட்டும்தான் கடமையாகுது. முந்தைய சமுதாயத்திற்கும் கடமை, உங்களுக்கும் அது கடமை என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 183வது வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ஆனால் அவர்களுடைய நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் மத்தியிலே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை படிக்க முடியல, இருந்தாலும் நான் சொல்லி காட்டுகின்றேன். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 2345, அதாவது 2, 3, 4, 5 4 ஹதீஸில் ஒரே ஹதீஸ் தான். அதில் என்ன பதிவு செய்யப்படுது அப்படின்னா, ஃபசுலு மாபைன சியாமினா வ சியாமி அகலில் கிதாபி உக்லத்து சஹர். நம்முடைய நோம்புக்கும் முன்னால் வாழ்ந்து சென்ற வேதம் கொடுக்கப்பட்டவருடைய நோம்புக்கும் வித்தியாசமே சகர் சாப்பிடுவது தான். அவங்க சகர் சாப்பிட மாட்டாங்க, ராத்திரியே ஒரு புடி பிடிச்சிட்டு படுத்துருவாங்க. நாம தான் சகரில் எரிஞ்சு சாப்பிடணும். சகர் சாப்பிடாம நோம்பு வச்சாலும் கூடும். ஆனால் சகர் சாப்பிடுவது அது முக்கியமான உணவு என்பதாக, அதாவது முபாரக்கான உணவு, பரக்கத்து செய்யப்பட்ட உணவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால 1692வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, தஸஹருங்கிறது அம்ரு ஹாதிர், நீங்கள் சகர் சாப்பிடுங்கள். ஏனென்றால் ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சகர் சாப்பிடுவதிலே பரக்கத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சகர் சாப்பாட்டில் பரக்கத்து இருக்குன்னாங்களே தவிர பரக்கத்தா சாப்பிடுங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் நம்ம பரக்கத்தா சாப்பிட்டு சில பேர் மலைப்பாம்பு மாதிரி படுத்துருக்காங்க, சுபு கூட தொழுகிறது இல்லை. அந்த பரக்கத்தான உணவுனா என்ன அர்த்தம்? பரக்கத்துக்கு என்ன விளக்கம் தெரியுமா? இது வரைக்கும் யாரும் அதுக்கு அர்த்தமே சொன்னதில்லை. தமிழ்லையும் கிடையாது, ஆங்கிலத்திலையும் கிடையாது, எந்த பாசையிலையும் கிடையாது. பரக்கத் என்பதற்கு அரபியில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, கில்லத்து செய்யி கசரத்தில் மன்ஃபா, பொருள் குறைவாக இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக இருக்கும். சகரில் எழுந்து 1 டம்ளர் பால் குடிக்கிறோம், போதும், 14 மணி நேரம் பசியே எடுக்காது. நுகரில் காலைல நாஸ்தா சாப்பிடலையே, அதுக்கு ஒரு குடி. மதியம் சாப்பிட மாட்டோமே, அதுக்கு ஒரு சாப்பாடு. இந்த இடப்பட்ட நேரத்தில் ஒரு சாப்பாடு இருக்குது, தீவடை இருக்குது, அதுக்கு ஒரு சாப்பாடு. இப்படி நாம் சாப்பிட்டோன்னா வயிறு பெருத்து சில பேர் நோம்புக்கு பின்னால் 10 கிலோ குறைஞ்சிருந்தாங்க. இப்போ சில பேருக்கு 30 கிலோ கூடி இருக்கு. ஏன்னா சகர் சாப்பாடு, சுபு கூட தொழுகிறது இல்லை, நவைத்து சௌமதிலாம் கிடையாது. சாப்பிட்ட உடனே அல்லாஹ் பிஸ்மிக்கு அமுத்து வாகியா துவாவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கான். ஒருத்தன் பாத்ரூமில் போய் தூங்கிட்டான், தட்டி எழுப்பி கேட்டா, நான் துவாவை மாற்றி ஓதிட்டேன், அல்லாஹ் என் துவாவை கபூல் ஆகிட்டான் அப்படிங்கிறான். என்னடா துவா ஓதினேன்? அல்லாஹ்வும்ம இன்னி அஊதுபிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ், அதை ஓதுக்கு மேலே அல்லாஹ்வும்ம பிஸ்மிக்கு அமுத்து வாயின்னு ஓதிட்டேன், அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுட்டான். அந்த மாதிரி சகர் சாப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நேராக படுக்க தான்.
ரசூல்லா சொல்கிறாங்க, சகர் சாப்பிடுங்கள், அதில் பரக்கத் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அருமையான தாய்மார்களே, ஒரு காலகட்டத்தில் நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மாமார் 2 மணிக்கு எந்திப்பாங்க. எந்திரிச்சு என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு ஆக்குவாங்க. ஓலையை போட்டுட்டு ஒரு 8 ரக்காத் தொழுவாங்க. அப்புறமா குர்ஆன் ஓதுவாங்க, திக்ருகள் செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க, துவா செய்வாங்க, நம்மையும் எழுப்பி விடுவாங்க. அப்போ எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, 2 மணிக்கு பைக்கு சத்தம் தான், சர்ன்னு பைக்கு மனைவியை வச்சுக்கிட்டு எந்த ஹோட்டலில் இலவசமாக கொடுப்பாங்க, எந்த பள்ளிவாசலில் இலவச சாப்பாடு, நெய்ச்சோறு, எங்கே பிரியாணி, எங்கே புரோட்டா, அங்கே போய் என்ன செய்யணும், ஒரு புடி பிடிக்கிறது. தொழுகை கிடையாது, திலாவத்துல் குர்ஆன் கிடையாது, இஸ்திக்பார் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது, எல்லாமே பாலா போயிட்டு. அப்போ அந்த நேரம் ஒரு பொக்கிஷமான நேரம். நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயம் சூரத் ஆல இம்ரான், ஆலிமாக்கள் திறந்து பார்க்க வேண்டும். அதில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யகூலூன ரப்பனா ஆமன்னா, நல்லடியார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த சகர் நேரத்தில் எழுதியிருப்பார்கள், யா அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்கள் பாவத்தை மன்னித்து விடு, வக்கினா அதாபன்னார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன, அவர்கள் உண்மை சொல்வார்கள், தார் தர்மங்கள் செய்வார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவார்கள், அதே நேரத்தில் நல்ல வழியில செலவு செய்வாங்க, வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சகர் நேரத்தில் எழுந்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எப்போ இஸ்திக்பார் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சகர் நேரம் இருக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதாவது அல்லாஹ் அதை இரவின் கடைசி பகுதியில் முதல் வானத்திற்கு வருகிறார். குல்லை லைலத்தின் ரசூல்லா சொல்றாங்க, ஒவ்வொரு நாள் இரவும் இறைவன் முதல் வானத்திற்கு வருகிறார். வந்து என்ன கேட்கிறான் தெரியுமா, அனல் மலிக்கு அனல் மாலிக், நான் தான் அரசன், நான் தான் அரசன் என்று அல்லாஹ்வுக்கு சொல்லிவிட்டு, மந்தல்லதி யதுஊனி ஃபஅஸ்தஜிபு லஹு, என்னிடத்தில் பிரார்த்திப்பவர் யாராவது உண்டா, அவருக்கு நான் பதில் தருகிறேன். மந்தல்லதி யஸ்அலுனி ஃபஉஅதியஹு, யாராவது கோரிக்கைகள் வைக்க இருக்கிறார்களா, அவர்களின் கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருகிறேன். மந்தல்லதி யஸ்தக்ஃபிருனி, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன். மற்ற 11 மாதங்கள்ல கொரட்டை போட்டு தூக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ரமலான் மாதத்துல சகருக்கு எந்திக்கிறோம், ஆனா பைக்கை தூக்கிட்டு சருன்னு பறக்கிறோம். தயவு செய்து வீடுகளில் சாப்பாடை ஆக்கி நம்ம சாப்பிடுவோம், குடும்பத்தோடு சாப்பிடுவோம், அதுதான் பரக்கத். ஹோட்டலில் போய் பார்த்தோன்னா 4 பேர் உட்காரக்கூடிய டேபிளில் கணவர் உட்கார்ந்துருப்பாரு, மனைவி உட்கார்ந்துருப்பாங்க, ஏத்தாப்புல அந்நிய பெண் அந்நிய ஆண், முகத்தை மூடிட்டா நம்ம சாப்பிட முடியும். அந்த ஃபேஸ் கவர்லாம் தூக்கி போட்டுட்டு அந்நிய ஆண்களை பார்த்து சிரிக்கிறது, பேசுறது, அண்ணன் கொஞ்சம் எடுத்துக்கங்கிறது, அந்த அம்மா நீ கொஞ்சம் எடுத்துக்கங்கிறது, எவ்வளோ பெரிய தவறுகள் ஏற்படுகிறது தெரியுமா? அதனால தயவு செய்து அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன், அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், உண்மையிலேயே சகர் உணவு பரக்கத்தான உணவாக ஆக வேண்டுமானால், தயவு செய்து வீட்டில் ஆக்குங்க. பழைய சோறாந்தாலும் பரவாயில்லை, தண்ணியை ஊற்றி ஒரு வாய் சாப்பிடுங்க. ரசூல்லா பொய்யே உரைக்காத பெருமானார் சொன்னார்கள், ஃபைன்ன ஃபி சுஹூரி பரக்கா, சகர் உணவிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த பரக்கத்தான உணவை ஒரு பழம் சாப்பிட்டாலும் போதும், அதாவது பேரிச்சம்பழமோ வாழைப்பழமோ சாப்பிட்டாலும் போதும். 2வது என்ன செய்ய தெரியுமா, ரசூல்லா சொன்னாங்க, இஃப்தார் நேரத்தில் சகர் நேரத்தில் துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது. இன்னைக்கு இஃப்தார் நேரத்தில் பார்த்தோன்னா 6:30க்கு நோம்பு திறக்குன்னா 6 மணிக்கு முன்னால் கஞ்சியை வைக்கிறது, சட்னியை வைக்கிறது, வடையை வைக்கிறது, சம்சாவை வைக்கிறது, ரோஸ் மில்க்கு, எல்லோ மில்க்கு, ப்ளூ மில்க்கு, எல்லா மில்க்கையும் வைக்கிறது, ஒயிட் மில்கை தவிர எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பள்ளியாசல் 6:30க்கு நோம்பு திறக்கணும். 6:15க்கு மோதியார் டெஸ்ட் பண்ணியிருக்காரு மைக்கை, பாதி பேர் நோம்பு திறந்துட்டாங்க. நீயத்து தான் சொல்ல போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பாதி பேர் பாதி கஞ்சியை குடிச்சாச்சு, பாதி சம்சாவை சாப்பிட்டாச்சு. அப்புறமா பார்த்தா மோதியார் டெஸ்ட் பண்ணி இருக்கிறார். ஏன் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் பார்த்தா அக்க போகிறது தான் நடக்குது. சில வீடுகளில் சகர் நேரத்துலையும் ஒரே டிவியை போட்டுக்கிட்டு அந்த அசத்து ஒன்று பேசுகிறாரு, இவர் ஒன்று பேசுகிறாரு, அவர் கூடுங்கிறாரு, இவர் கூடாதுங்கிறாரு. சகர் சிந்தனையே தயவு செஞ்சு வேணாம். ரமலானுடைய காலகட்டங்களில் டிவியை ஓப்பன் பண்ணவே செய்யாதீங்க, செய்தியை தான் பார்ப்போம். கொஞ்சம் போர் அடிக்கிறது, ஒரு படம் பார்ப்போமே, ஒரு பாட்டை கேட்போமே,
நோன்பினுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம். தயவு செய்து ரமலான் என்பது பரக்கத்தான ஒரு மாதம். அந்த மாதம் சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. நாம இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல. அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தர வேண்டும். பல ரமலான்களை நாம் சந்திக்க வேண்டும். தயவு செய்து வரக்கூடிய ரமலான்ல ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனாவது நாம் ஓத வேண்டும். சில பேர் 3 நாள்ல என்ன செய்றாங்கன்னா கடகடகடன்னு ஓதுறாங்க. அப்படி ஓதுவது கூடாது. குறைந்தது ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆன் நிறுத்தி நிதானமாக தஜ்வீத் முறைப்படி நாம் ஓதுவோம், நன்மைகளை சேர்ப்போம். இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. சமுதாயத்திற்காக, மகல்லாவாசிகளுக்காக. நம் முன்னோர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க நிலை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. யார் எப்படி இருக்கிறா? யாருக்காவது தெரியுமா? கனவுல வந்து சொன்னாங்களா? யாருமே சொல்லல. தயவு செய்து துவாக்களிலும் திக்ருகளிலும் திலாவத்தில் குர்ஆனிலும் நேரத்தை கழிப்போம். அல்லாஹ் பரக்கத்தான